பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு இன்னும் எல்லா நூற்றாண்டும் நம்ம பாரதி ஏன் கொண்டாடுறோம்னா அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பழைய காலத்து புலவர்களுடைய இதுவெல்லாம் நம்மளுக்கு புரியாது, செயல்கள்லாம். அதுல இருந்து நம்மளை புதுமையை எடுத்துட்டு வந்தாரு, யோசிச்சாரு, புதுமையை எடுத்துட்டு வந்தாரு. புதுமையில இருந்து இந்த காலத்துக்கு மக்களுக்கு என்ன வேணும் எப்படின்னுட்டு அழகா சொல்லி கொடுத்தாரு. நீ சாதாரணமா சொல்லியிருப்பாரு, காணி நிலம் வேண்டும்னு. ஒரு சின்ன உதாரணம்னா, காணி நிலம் வேண்டும். நம்ம ஒரு பராசக்தி போய் ஒரு சாமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கேட்போம்? எனக்கு படிப்பு கொடு, வேலை கொடு. வேலை கொடுன்னு மட்டும்தான். இப்போ நீ முன்னாடி கடவுள் வந்தாருன்னா நீ என்ன கேட்ப? வேலை கொடுன்னு கேட்ப இல்லையா? அடுத்தது அவர் கேட்குறாரு, காணி நிலம் வேண்டுமா? காணி நிலம் பத்தாது, அடுத்தது என்ன வேணும்? அதில் ஒரு மாளிகை வேண்டும். மாளிகையோட நம்ம விட்டுடுவோம், பராசக்தி நீ போ, நிம்மதி நான் பார்த்துக்கிறேன்னு. அவர் அதெல்லாம் கிடையாது. அது கேணி வேணும், தென்னங்கீற்று வேணும், எல்லாமே ரொம்ப அழகாக வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவார். தென்னங்கீற்று வேணும்னு சொல்லுவாரா, நிலா ஒளி வேணுமா, அப்புறம் ஒய்ஃப் வேணும், அவங்க குடும்பம் வேணும், பத்தினி வேணும், அவங்க குடும்பம் வேணும், எல்லாம் வேணும், கவிதையும் வேணும். நான் ஜாலியாக கவிதை பாடின்னு இருப்பேன். நீ என்ன பண்ணுவ? அப்போ நீ போய் காவல்காரு. ஏன்பா கடவுள், நான் உனக்கு எல்லா வரமும் கொடுத்துட்டேன், என்னை விட்டுற வேண்டியதானே, என்னையும் காவல் காக்க சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த உலகத்தை காக்கணுமே. நான் பாட்டு திறந்தாலே இந்த வையகத்தை என்ன பண்ணிடுறேன்? பாதுகாக்கிறேன். நீ எனக்கு காவல்காருன்றாரு. எந்த அளவுக்கு ஒரு யோசிக்கிறாரு பாருங்க. அது எதுக்காக இந்த இது சொல்கிறேன்னா, இதை வந்து சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. வீட்டில் போய் இந்த கவிதையை படித்து பாருங்க. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்க, உயர்ந்த கனவு காணுங்கள், சிறந்த இடத்துக்கு வரலாம். ஒரு மனிதன் அறிவாளியாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், பதவியில் உயர்ந்தவனாக இருக்கலாம். அன்பு இல்லை என்றால் அவன் வாழ்க்கை வெறுமையாகிவிடும். அன்பு ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு செயல், ஒரு உணர்வு, ஒரு வாழ்க்கை முறை. அன்பில்லாத இடத்தில் அமைதி இல்லை, அன்பில்லாத உறவில் நிலைத்த தன்மை இல்லை, அன்பில்லாத சமுதாயத்தில் மனித நேயமும் வாழாது. ஒரு குழந்தை அன்பினால் வளர்ந்தால் நல்ல மனிதனாக வளரும். ஒரு குடும்பம் அன்பினால் இணைந்தால் கோவிலாக மாற்றும். அன்பு காயங்களை ஆற்றும், கண்ணீரை துடிக்கும், கடுமையான இதயத்தை மென்மையாக்கும். ஒரு கடுமையான வார்த்தை ஒரு உறவை உடைக்கலாம், ஒரு அன்பான பார்வை மீண்டும் இணைக்க முடியும். அன்பில் சாதித்தவர் மகாத்மா காந்தி. அன்பும் அகிம்சையும் ஆயுதமாக கொண்டு பேரரசுக்கு எதிராக போராடி வென்றவர். அவரிடம் படைகள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, ஆனால் அன்பில் வலிமை இருந்தது. இதுவே இந்தியாவிற்கு சுதந்திரம் தந்தது. அன்னை தெரேசா அன்பில் ஒன்றிணைந்த ஏழைகள், நோயாளிகள், அனாதைகளுக்கு தாயாக இருந்தார். அவர் கையில் செல்வம் இல்லை, ஆனால் அவர் இதயத்தில் அழிவில்லாத அன்பு இருந்தது. அந்த அன்பே அவரை உலகம் போற்றும் மனிதராக மாற்றியது. இந்த உலகை மாற்ற வேண்டும் என்றால் இதயத்தில் அன்பை வளர்க்க வேண்டும். அன்பிற்கு சிறந்த தவம் இல்லை, அன்பை விட உயர்ந்த வழிபாடு இல்லை, அன்பை விட பெரிய சக்தி இல்லை. பழமையின் பெருமை பாரதத்தின் அடித்தளம். பாரத நாடு 1000 ஆண்டுகளாக உலகிற்கே வழிகாட்டும் ஒரு நாகரிகம். கணிதத்தில் பூஜ்யம், மருத்துவத்தில் ஆயுர்வேதம், ஆன்மீகத்தில் யோகா, இவை போன்றவை அனைத்தும் உலகம் ஏற்றுக்கொண்ட இந்திய பரிசுகளாகும். அதனால தான் பாரதியார் சொல்லியிருக்கிறார், பாரத தேசம் என்ற பெயர் சொல்லுவார், பரதரின் தேசம் என்று புகழ் சொல்லுவார். அந்த புகழுக்கு காரணம் நம் அறிவும் நம் வாழ்க்கை முறையுமே. விண்வெளித்துறையில் சந்திரயான், மங்கள்யான் போன்ற திட்டங்களின் மூலம் குறைந்த செலவில் உலகையே வியக்க வைத்தது நம் இந்தியா. இதனை கண்டுதான் பாரதியார் எண்ணியே முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்று கனவு கண்டார். அவர் கண்ட கனவை இன்று இந்தியா நனவாக்கி வருகிறது. உலகம் போற்றும் இந்திய திறமை இன்று உலக முன்னணி நிறுவனங்களில் இந்தியர்கள் தலைமை பொறுப்புகளில் உள்ளனர். நம் நாட்டின் உண்மையின் பெருமை அதன் பண்பாடு, கலாச்சாரம், பெரியவர்களை மதிப்பது, விருந்தினர்களை தெய்வமாக பார்ப்பது, குடும்ப ஒற்றுமை போன்றவை அனைத்தும் இந்திய வாழ்க்கை முறையின் அடையாளங்கள்.
அதனால தான் பாரதியார் தனித்தனியே நின்றால் பலவல்ல, ஒன்றுபட்டால் மலை போல் வலிமை என்று ஒற்றுமையின் வலிமையை பாடியுள்ளார். வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவின் தனிச்சிறப்பு. பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள்னு பேசினாலும் நாம் அனைவரும் ஒரே இந்தியர் என்று ஒற்றுமையின் உலகின் நாடுகளுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்கிறது. ஒருவரை அவமானப்படுத்துவது, பலவீனமானவர்கள் கேலி செய்வது, ஏழைகளை உதாசீனப்படுத்துவது, பெண்களை மதிக்காமல் நடப்பது, குழந்தைகளை உரிமைகளை மறப்பது, இவையெல்லாம் கொடுமைகளின் வடிவம்தான். ஒரு தவறை பார்த்து இந்த பிரச்சனை நம்மதில்லை என்று விலகி போனால் அந்த தவறுக்கு நாமும் ஒரு காரணமாகி விடுகிறோம். நண்பர்களே, கொடுமையை விட ஆபத்தானது அதை கண்டு மௌனமாக இருப்பது. கொடுமையை ஏன் எதிர்த்து நிற்க வேண்டும்? கொடுமையை எதிர்த்து நின்றால்தான் நியாயம் உயிர் பெறும். கொடுமையை எதிர்த்து நிற்கவில்லை என்றால் நாளை அந்த கொடுமை நாமோ அல்லது நம்மை சுற்றியோர்களை பாதிக்கப்படும்போதுதான் நமக்கு தெரியும். பெரியார் சமூக அநீதிகளுக்கு எதிராக துணிச்சலான குரல் கொடுத்தார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக தன் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மகாத்மா காந்தி ஆங்கிலேயருக்கு எதிரான அகிம்சை வழியில் போராடினார். மாணவர்கள் ஆகிய நாம் என்ன செய்யலாம்? என் அன்பான நண்பர்களே, கொடுமை எதிர் நிற்பது ஒரு நாள் செயல் அல்ல, அது ஒரு வாழ்நாள் உறுதி. நாம் இன்று பேசினால் நாளை நம் சமூகம் மாறும். கொடுமை எதிர்த்து நின்றால் இந்தியாவின் எதிர்காலம் ஒளிமயமாகும். போர்கள், கலவரங்கள் இவைக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? மதங்களுக்கு இடைப்பட்ட பிரிவு. ஒரு நாட்டின் மக்கள் பிரிந்து நிற்கும் போது அந்த நாட்டின் வளம் பின்னோக்கி செல்கிறது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தமிழக அரசால் தடை விதிக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக நின்று மெரினாவில் போராட்டம் செய்ததால் தமிழக அரசு வழக்கம் போல் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்று முடிவு செய்தது. இது ஒற்றுமை வெற்றியின் அடையாளமாகும். ஒற்றுமை இல்லாத இடத்தில் என்ன நடக்கும்? சந்தேகம் அதிகரிக்கும், வன்முறை வளர்கிறது, நாட்டு பெயர் கெடுகிறது. இதுவே ஒற்றுமையாக இருந்தால் வளர்ச்சி அதிகரிக்கும், அன்பு வளரும், அமைதி நிலைக்கும், நாடு உயர்வடையும். கொடுமை என்பது கொள்பவன் கைகள் அல்ல, அது கண்டு காணாமல் செல்பவன் மௌனத்தில் இருக்கிறது. குனிந்து கொடுத்தால் குன்று கூட பாரமாகும், நிமிர்ந்து நின்றால் வானம் கூட உன் வாசப்படும். துணிந்து நிழல் கூட ஒரு நாள் ஆயுதமாகும். வலிகளே உன்னை செதுக்கட்டும், வடுவுகளே உன்னை சரித்திரம் சொல்லட்டும். அச்சமில்லை அச்சமில்லை என்று உலகத்திற்கு அறிவித்தார். அச்சமில்லை அச்சமில்லை என்று உலகத்திற்கு அறிவித்தார். அடிமை சங்கிலியை அறத்தால் உடைத்தார். அடிமை சங்கிலியை அறத்தால் உடைத்தார். கவிதை மட்டுமல்ல, அது ஒரு புரட்சி. எழுத்து மட்டுமல்ல, அது ஒரு எழுச்சி. பெண்ணை தெய்வமென உயர்த்தி பாரதத்தை தாய் என போற்றி சாதி மதம் கடந்து சமத்துவம் பாடியவர். துணிவு செய் என்றார், தோல்வி பயப்படாதே என்றார். துணிவு செய் என்றார், தோல்வி பயப்படாதே என்றார். இளைஞர் நெஞ்சில் இனிய புரட்சியை விதைத்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலக மனிதத்துவத்தை பேசி தந்த நாடு நம் பாரத நாடு. 1000 ஆண்டுகளாக உலகிற்கு வழிகாட்டி நிற்கும் நம் பாரத நாடு இன்றும் பல துறைகளில் சாதனைகளை செய்து உலக நாடுகளின் பார்வையை தன் பக்கம் திருப்பி வருகிறது. நம் பாரத நாடு அறிவியலிலும் ஆன்மீகத்திலும் ஒன்றாக நிற்கும் தனித்துவமான நாடு. அறிவியல், விளையாட்டு, விண்வெளி போன்ற துறைகளில் முன்னேறி வருகிறது. பல்வேறு மதங்கள், மொழிகள், இனங்கள் இருந்தாலும் நம் நாட்டின் ஒற்றுமை மாறாது. பாரதி என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய நாட்டு சுதந்திரத்துக்காக சில பேர் போலியான தேசபக்தர்கள் இருந்தார். அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தீரனும் இன்றி, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தீரனும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. கிளியே உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பில் திரிவாரடி, கிளியே செய்வதறியாரடி என்று அடுக்கிக் கொண்டே போவார். உங்க எல்லாருக்கும் முதல் ஹீரோ உங்க அப்பா. இந்த பெண்களுக்கெல்லாம் தெரியும், அப்பா தான் ஹீரோ. நான் எங்க அப்பாவை தான் ஹீரோவை நினைச்சேன். ஒரு விடுதலை போராட்ட வீரர் பையனா பிறந்ததுக்காக நான் பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு விடுதலை போராட்ட வீரர் மகனா பிறந்ததுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதே சந்தோஷம் ஒரு விவசாயியின் மகனா பிறந்த ஒரு ஆளுக்கும் இருக்கணும். மற்றவர்களுக்கு முன் உங்களை ஹீரோவாக நீங்களே காட்டிக்கொள்ள விரும்பினால் ஒரு தனித்துவம் வரணும், ஒரு தனி அடையாளம் வரணும். தயவு செய்து பாருங்க, பேரண்ட்ஸ், அப்பா அம்மா சகோதரர்களுக்கு இன்னையிலேருந்து நம்ம உண்மையாக இருப்போம்னு நினைங்க, அது ஒன்று போகிறோம்.
அதே மாதிரி இந்த சமூகத்திற்காக, நீங்கள் சார்ந்த இந்த உலகத்திற்காக, இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்துக்காக ஏதாவது ஒரு சின்ன துரும்பையாவது கிள்ளி போடுங்க. அதுதான் வாழ்க்கை. காமராஜர் பெருசா படிக்கல, கண்ணதாசன் பெருசா படிக்கல, ஜெயகாந்தன் பெருசா படிக்கல. பாரதியார் கூட பள்ளி கல்வியில தோற்றதனால்தான் காசிக்கு அவரை உறவினர்கள் கொண்டு சென்றார்கள். அதுதான் உண்மை. அங்க போய் தான் எத்தனை 32 மொழிகளுக்கு மேல கத்துக்கிறார். அதனால படிப்பு படிப்பு படிப்புன்றதெல்லாம் இது ஒரு வேலை வாய்ப்பை கருதி, இதற்கெல்லாம் மேலாக ஏதோ ஒன்று வேண்டும் என்பதனால்தான் இந்த பாரதி விழாவை கூட இந்த சக்தி பாலிடெக்னிக்ல சார் நடத்துறார். பீரங்கிகளையும் அணுகுண்டுகளையும் எத்தனையோ வகையான ஆயுதங்களையும் வைத்து போராடிய வெள்ளைக்காரர்களை எதிர்த்த பாரதியின் கையில் இருந்தது இது ஒண்ணுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. பேனாவோடு தான் நான் சென்னைக்கு வந்தேன். அதுக்கு தான் சொல்றேன், தயவு செய்து இன்றிலிருந்து உங்க மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா நான் ஒரே ஒரு வேண்டுகோள், எதையாவது லைஃப்ல வந்தோம் போனோம் செத்து போனோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டோம், இது இல்லை வாழ்க்கை. அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும். இது எப்படி உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்யுங்க. பெண்கள் இப்போ இந்த சொன்னாங்க, ஒரு பெண் டிராக்டர் ஓட்டுறாங்க, 2 வீலர் ஓட்டுறாங்க, என்ன ஒரு இருமாப்பு, என்ன ஒரு பெருமிதம். அதுதான் ஆசைப்பட்டான் பாரதி. தொடர்ந்து 11வது ஆண்டுகளாக பாரதி விழா நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்கு அனுமதி வழங்கிய நமது கல்லூரி தலைவர் அவர்களுக்கும் கல்லூரியின் இயக்குனர் மேடம் அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவர்களுக்கு பரிசளித்து சிறப்புரை வழங்கி அறிவுரை வழங்கிய திரைப்பட இயக்குனர் நடிகர் யார்கண்ணன் ஐயா அவர்களுக்கும் நமது கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.